நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட கரு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அஞ்சலின்ற ஒரு ஏழை பெண் இருக்காங்க. இவங்க ஏழையானதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு, நிறைய துரோகங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. எங்க போறது அப்படின்ற மாதிரி ரொம்ப தவிச்சிட்டு இருக்கும் போது விக்ராந்த் அப்படின்ற ஒரு நபர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்படி ஹெல்ப் பண்ணவர் கூட இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்குள்ள காதல் மலருது. அது கல்யாணமா கை குடிச்சா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே அஞ்சலின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பழசான மாதிரி இருக்கு. கடைசி 2-3 நாட்களாவே ரோட்டு பகுதியில தான் நடமாடிட்டு இருக்கிறது தெரியுது. இப்ப ரோட்டு பகுதியில சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட சோகம் இவங்களுக்குள்ள இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்றது தெளிவா தெரியல. இவங்களுமே வந்து என்னதான் பண்றது, வாழ்க்கையில அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இவங்களுக்குள்ளேயே இவங்க புலம்புற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா போற யாருமே வந்து உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அஞ்சலியுமே உதவ கூட யாருமே முன் வர மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஃபீலிங்லாம் வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்துட்டு இருக்க விக்ராந்த் அப்படின்ற ஒருத்தர் இவங்களை கவனிக்கிறாரு. இப்ப அவர் பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாரு. என்னங்க ஆச்சு, ஏங்க இந்த மாதிரி ரோட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே வந்து சட்டுன்னு இவங்களுக்கு பேச தோண மாட்டேங்குது. என்ன திடீர்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் தயங்கிட்டு இருக்காங்க. இவங்க பசியில இருக்காங்கன்றது பார்க்கும் போதே இவருக்கு தெரியுது. எங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுக்கு பசிக்குது இல்ல, அதனால சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இந்த விக்ராந்த் என்ன பண்றாருன்னா உடனே ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கி தரலான்ற மாதிரி வேகமா பக்கத்துல இருக்க கடைக்கு போய் இவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக வாங்கி தராரு. இவங்க 2-3 நாளா சரியா சாப்பிடல போல. ஏன்னா இவர் வாங்கி தந்தோன்னு வேக வேகமா சாப்பிட்டு இருக்காங்க. பொறுமங்க பொறுமங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. பரவாயில்ல, நல்லவரா இருக்காரு. ஏன்னா இத்தனை பேர் நம்மளை கண்டுக்காம போகும்போது இவர் மட்டும் வந்து நம்ம கிட்ட வந்து என்ன பிரச்சனை எல்லாம் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா வந்து இவர்கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சாப்பிட்டு வந்து சரியா சாப்பிட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஏங்க இந்த மாதிரி ரோட்ல இருக்கீங்க, சேஃப்டி கிடையாது. ஏன்னா வந்து இந்த பகுதியில வந்து நைட்டு நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது, சேஃப்டி கிடையாதுங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு எங்கேயாவது டிராப் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது எங்க போறதுன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் இவங்களோட பிரச்சனை என்னன்றது தெரிய வருது. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் வேற ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அம்மா இருந்த வரைக்கும் அப்பா கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அம்மா எப்ப தவறுனாங்களோ அப்பா ரெண்டாவதா ஒரு திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாரு. அப்படிதான் வந்து ரெண்டாவதா திருமணம் பண்ணிருப்பாரு. ஏறக்குறைய இவங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போது அப்பா ரெண்டாவதா ஒரு திருமணம் பண்ணிருப்பாரு. அந்த சித்தி வந்ததுல இருந்தே ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த சித்தி வந்து முதல்ல கூட இவங்களை ஓரளவுக்கு பார்த்திருப்பாங்க. ஆனா சித்திக்கு ஒரு பையன் பிறந்திருப்பான். அப்பத்துல இருந்து சித்தி வந்து அந்த பையனை மட்டும் தான் நல்லபடியா வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவோட மனசை மாத்தி இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டுல இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவையே எடுக்க வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்காத, இதுக்கப்புறம் இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை அனுப்பி விட்டுருப்பாங்க. அதாவது வந்து அப்பாவுக்கு ஓரளவுக்கு சொத்தெல்லாம் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் சித்தி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நீ இந்த வீட்டை விட்டு போன்ற மாதிரி துரத்தி விட்டுருப்பாங்க. இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு எங்க போறதுன்னு இவங்களுக்கு தெரியல. ஏதாவது வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், என்ன பண்றது, வேலைக்கு ட்ரை பண்ணலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் காசெல்லாம் இவங்க கிட்ட இருந்திருக்கும். அதாவது அந்த வீட்டை விட்டு துரத்தி விடும் போது கொஞ்சம் காசை இவங்க எடுத்திருப்பாங்கல்ல, அந்த காசை வச்சு கொஞ்ச நாள் இவங்க சர்வைவ் பண்ணிருப்பாங்க. வேலையும் தேடி இருப்பாங்க, வேலையும் கிடைக்கல. அதே மாதிரி போக போக காசெல்லாம் காலியாகி என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. விக்ராந்துமே என்னங்க கடைசி 2-3 நாளா வந்து சாப்பிடல, இந்த மாதிரி ரோட்ல தான் ஸ்டே பண்றீங்கன்னா என்னங்க, நீங்க வந்து ஒரு சேஃபான இடத்துல தங்கணும், நான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படிங்க மேனேஜ் பண்ணுவீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, என் வீட்டுக்கு வேணா நான் உங்களை கூட்டு போறேன். கடைசி 2-3 நாளா சரியா சாப்பிடாம உங்களோட ஹெல்த் கண்டிஷனே ரொம்ப மோசமா இருக்கு, என் வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க போக விருப்பப்பட்டா நீங்க போய்க்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க, ஆனா கொஞ்ச நாள் மட்டும் என் வீட்டுல வந்து நீங்க ஸ்டே பண்ணுங்கன்னும் போது இவங்க தயங்குறாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு பையன் மாதிரி இருக்காருல்ல, இவர் வீட்டுல எப்படி நம்ம ஸ்டே பண்றதுன்னு யோசிக்கும் போது வீட்டுல என் அம்மா எல்லாம் இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்பி வரலான்னும் போது இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அம்மா கிட்ட இவங்களை பத்திலாம் சொல்றாரு. அதுதான் அஞ்சலின்றது இவங்க பேரு, இவங்க இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காங்கம்மா, அடுத்த கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்கன்னும் போது ஒன்னும் பிரச்சனை
இல்ல, எவ்வளவு நாள்னாலும் தங்கிக்கோமா, எது வேணாலும் என்கிட்ட கேளுமா அப்படின்ற மாதிரி அம்மாவும் அக்கறையா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. அஞ்சலி வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமையே இருந்திருப்பாங்க. இவர் வந்து வீட்டுல வச்சு அம்மா நல்லா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் அப்பப்ப வேலைக்கெல்லாம் கிளம்பி போயிடுறாரு பாத்தீங்களா. அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அதாவது ஒரு பொண்ணு இருந்தா எப்படி பாத்துப்பாங்களோ அந்த மாதிரிலாம் பாத்துக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அம்மா ஞாபகம் எல்லாம் வருது. ஏன்னா அம்மா இருந்த வரைக்கும், இவங்களுக்கு 10 வயசு ஆகிற வரைக்கும் அம்மா இருந்திருப்பாங்க உயிரோட. அந்த சமயம் அம்மா நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. ஏமா அழுவுற, ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி இவரோட அம்மா, இந்த விக்ராந்தோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த அஞ்சலிக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் அஞ்சலி இருக்காங்கல்ல, விக்ராந்த் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த இடத்துல எனக்குன்னு ஒரு வேலை நான் பாத்துக்கிட்டேன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், நான் வேலைக்காக ட்ரை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, இவருமே வந்து நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில கம்பெனில எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் வேணா ரெஃபர் பண்றேன் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் வேணாம், நீங்க வந்து எந்த கம்பெனில வேகன்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியாங்க, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க போது ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே வீட்ல வச்சே ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சட்டுன்னு இன்டர்வியூ வந்தா அதுல கேட்கிற கேள்விக்கெல்லாம் சட்டுன்னு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர்லாம் ஆயிக்கிறாங்க. இவருமே வந்து நான் சில கேள்வி கேட்கவா, ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களான்னு கேட்கறாரு. இவங்களுமே ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இவரு சில கேள்வி எல்லாம் கேட்கறாரு. ஏன்னா இவருமே ஐடி ரிலேட்டட் ஜாப்ல தான் இருக்காரு போல. அதுக்கேற்ற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்கறாரு. இவங்க சட்டுன்னு பதில் சொல்றாங்க. சூப்பருங்க, இது போதும், கண்டிப்பா நீங்க எங்க போனாலும் செலக்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏற்கனவே நிறைய இடத்துல நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போனேன், எங்கேயுமே ப்ராப்பரா செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே அவங்க வந்து சொல்லி வச்சு செலக்ட் ஆயிடுறாங்க, எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிருச்சு, அதனாலதான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போங்க, நீங்க இந்த வாட்டி செலக்ட் ஆயிடுவீங்கன்ற மாதிரி இவருமே ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு ஆளுங்க எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே வந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது நான் வேணா டிராப் பண்ணவான்னு கேட்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே போய் பண்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரி ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்களுமே பஸ் பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கம்பெனில வந்து வேலைக்காக ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. 2-3 பொசிஷனுக்காக ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுமே அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டென்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜரா, அதாவது இந்த கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கவர் தான் அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு போல. ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவங்களையும் கூப்பிடுறாரு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அவரு அந்த கூட்டு வந்த விக்ராந்த் இருக்காருல, கொஞ்சம் நீங்க நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இல்ல நான் வந்து வேலைக்கு போயிட்டேன்னா அதுல இருந்து வர காசு மூலியமா நான் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், நீங்க ஏற்கனவே நிறைய பண்ணிட்டீங்க வேணான்ற மாதிரி மறுத்திருப்பாங்க. அதனால இப்போ ஒரு சாதாரண ட்ரெஸ் தான் போட்டுட்டு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே என்னங்க இது ட்ரெஸ், ஒரு இன்டர்வியூக்கு இந்த மாதிரி தான் வருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. சாரி சார், என்னோட ஏழ்மை நிலை காரணமா இப்படி நான் வந்துட்டேன், சீக்கிரமே எல்லாத்தையும் நான் மாத்திருவேன் சார், இந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் எல்லாத்தையும் மாத்திருவேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவர் கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு சட்டுன்னு பதில் சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏற்கனவே யாரை செலக்ட் பண்ணணும்ன்றத முடிவு பண்ணிட்டாரு. இந்த கம்பெனில இருக்க ஹெட்டை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதாவது இந்த கம்பெனி ஹெட், அதாவது கம்பெனி ஓனர் இருக்கார்ல, தரமா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வேலை தரணும், மற்றபடி எதையும் பார்க்க கூடாது, ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிலாம் வச்சிருப்பாரு. ஆனா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தாலுமே இவருக்கு வேண்டியவங்களை மட்டும் ஜாப்ல நுழைக்கலான்ற மாதிரி ஒரு பிளானோட தான் இந்த விஷயத்த பண்றாரு. இவங்க எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொல்றாங்க. அதாவது மத்தவங்களை காட்டிலும் இந்த அஞ்சலி தான் எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு பதில் சொல்லி இருக்காங்க. ஆனா இவர் தான் ஏற்கனவே எந்தெந்த பொசிஷனுக்கு யார் யாருன்னு முடிவு பண்ணிட்டார்ல, ஏன்னா அது மூலியமா இவருக்கு காசு கிடைக்கும். இப்ப அவங்களை வேலைக்கு சேர்த்து வர்றதுனால 3 மாசம் சம்பளத்தை என்கிட்ட தந்துடணும்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாரு. அதுக்காக அவங்க 3 பேரை தான் செலக்ட் பண்ற ஐடியாக்கு வந்துட்டாரு. இவங்களை ஏதாவது சொல்லணும்ல, இவங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுனால நம்ம செலக்ட் ஆயிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக மட்டம் தட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் இப்ப எல்லாருமே சொல்றாங்க, இது பெரிய விஷயம் கிடையாதுன்னு மட்டம் தட்டுற மாதிரி பேசுறாரு. அதாவது திறமையை காட்டிலும் வந்து நம்ம எப்படி காமிச்சுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம், அது உங்ககிட்ட சுத்தமா இல்ல, ரொம்ப போரா இருக்கீங்கன்ற மாதிரி இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசுறாரு. அஞ்சலிக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. கேள்விக்கெல்லாம் நம்ம கரெக்டா தான் பதில் சொல்றோம், இருந்தாலுமே நம்மள இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருது. செலக்ட் ஆனவங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி வேற சிலரோட பேர் தான் இருக்கு, அஞ்சலியோட பேர் வரல. அஞ்சலி ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. சரி, நம்மளுக்கு இது என்ன புதுசாவா நடக்குது, ஏற்கனவே நடந்த விஷயம் தானே, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி வந்துடுறாங்க. எப்படியே இவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் விக்ராந்த் யோசிச்சிருப்பாரு. ஏன்னா எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு பதில் சொல்றாங்கல்ல, எப்படியும் வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவர் நினைச்சிருப்பாரு. என்னங்க வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க. வேலை கிடைக்குதியா, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது,
அஞ்சலியுமே நடந்த அவமானத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அங்க இருக்கிறவர் வந்து இப்படிலாம் என்ன பேசிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்கிற இந்த விக்ராந்த் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் ஆகுது. விக்ராந்த் எங்க தெரியுமா அனுப்பி வச்சிருக்காரு? இவரோட ஆபீஸ்க்கு தான் அனுப்பி வச்சிருக்காரு. இவரோட ஆபீஸ்னா இவர் வேலை பார்க்குற ஆபீஸ் இல்ல, இவர் தான் அந்த ஆபீஸோட ஹெட்டாவே இருப்பாரு. இவர் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லி வச்சிருப்பாருன்னா, ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திறமைக்கு மட்டும்தான் இங்க அங்கீகாரம் கிடைக்கணும், திறமைக்கு ஏத்த மாதிரி தான் வாய்ப்பு தரணும், இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் ஒழுங்கா நடக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒழுங்கா தான் இத்தனை வருஷம் நடக்குது. அதாவது கடைசி 6 மாசமா தான் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்திருக்காரு. இவர் ஒழுங்கா தான் வேலையை பாக்குறதா இவர் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் இவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. இவர் முன்கூட்டியே நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு இவங்க பட்டு பட்டுன்னு பதில் எல்லாம் சொன்னாங்கல்ல, அதனால இவங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு நினைச்சிருப்பாரு. அது சொதப்புனதுனால இவருக்கு உள்ளுக்குள்ள செம்ம ஷாக்கு. அந்த விஷயத்த வெளிப்படுத்த மாட்டாரு. நான் தான் அந்த கம்பெனியோட எட்டுன்றதெல்லாம் இவங்க கிட்ட வெளிப்படுத்த மாட்டாரு. வாங்கங்க நம்ம அந்த இடத்துக்கு போலான்னு சொல்றாரு. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் வந்து நம்ம பிரச்சனை பண்ண வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னும் போது ஒன்னும் இல்ல, நீங்க என் கூட வாங்கன்னு சொல்றாரு. அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி போலான்ற மாதிரி அஞ்சலி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்தோன்னே அசிஸ்டன்ட் மேனேஜர் எந்திரிச்சு நின்று வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இவர் பெரிய ஆளு அப்படின்றது அஞ்சலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப வந்த விக்ராந்த் இருக்காருல, அசிஸ்டன்ட் மேனேஜரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க இவ்வளவு நாள் இந்த விஷயத்த தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு. அதாவது எப்படி நீங்க இவங்களை எந்த காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க, எல்லா கேள்விக்கும் இவங்களுக்கு பதில் தெரியுது, இவங்கள மாதிரி ஒருத்தவங்க எப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணுவீங்க? அப்ப செலக்ட் பண்ணது யாருன்னும் போது செலக்ட் பண்ணவங்க அந்த இடத்துக்கு வராங்க. செலக்ட் பண்ணவங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இவர் வந்து 3 மாசம் சம்பளத்தை வந்து தரணும்னு சொன்னாரு, இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, ஓஹோ இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு கோபமா பேசிட்டு இருக்காரு. இல்ல மன்னிச்சிடலாம், அவர் பேசினதை நான் பெருசா எடுத்துக்கலான்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுக்காக மட்டும் நான் இவ்வளவு கோவப்படலங்க, இவ்வளவு நாள் வந்து நான் திறமையானவங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்கிறதா நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் இவர் இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே வேலையை விட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை முதல்ல தூக்குறாரு. இவங்களுக்கு வேலை போட்டு தரதுக்கான ஏற்பாடுலாம் பண்றாரு. ஏன்னா இவங்க கிட்ட டேலண்ட் இருக்குல்ல, உங்க டேலண்ட்டுக்காக தான் நான் இந்த வேலையை தரேன்ற மாதிரி வேலை போட்டு தராரு. இவங்க தொடர்ச்சியா இந்த ஆபீஸ்ல வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட பொசிஷனும் மாறுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து வேற இடத்துக்கு போயிடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லங்க கொஞ்ச நாள் இங்கேயே இருங்கன்ற மாதிரி இவரோட வீட்லயே இவர் இருக்க வைக்கிறாரு. ஏன்னா வந்து அம்மாவோட பாசம் கிடைக்காம நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, என் அம்மா கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கணும் சொல்றீங்களா, இங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் வீடு ஓரளவுக்கு பெரிய வீடு, இவர் வேற இடத்துல இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும், அதாவது விக்ராந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அது அவங்க கிட்டயே வெளிப்பத்துலாம் நினைக்கிறாரு. முதல்ல அவங்களை ஒரு இடத்துல வச்சு பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இங்க தானே இருந்தீங்க, இங்க வச்சுதானே முதல்ல நான் உங்களை சந்திச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுக்குமே விக்ராந்த் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து கடைசி ஒரு 6 மாசமா இவங்க 2 பேருமே வந்து ஒரே வீட்டுல இருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க, பழகிருக்காங்கல்ல, இவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்றாங்க. சந்தோஷமா இவங்களோட கல்யாண வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி கதைகள் நிறைய நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும், ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.